மலமலமலமலன்னு ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஏய், நான் ரெடி. நீங்க ரெடியா? நான் சாப்பிட்றதுக்கு ரெடி, நீங்க பார்க்கறதுக்கு ரெடியா? ஆரம்பிக்கலாமா? இது கத்திரிக்காய் தொக்கு, நிறைய பூண்டு போட்டு சூப்பரா காரசாரமான கத்திரிக்காய் தொக்கு. கவலை வருத்த வேதனை எல்லாம் மறந்துட்டு வாய் நிறைய வச்சு செவச்சு குழுங்கணும், அவ்வளவுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் சாப்பிட்டாச்சாப்பா? சாப்பிடலாம் வாங்க. நம்ம வீட்டில் இன்னைக்கு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தான். ஓடி வாங்க, எல்லோரும் சாப்பிடலாம். சாப்பிட்டாச்சா இல்லையா? காலையில் என்ன சாப்பிட்டீங்க, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. நான் இப்போ காலையில் என்ன சாப்பிட போகிறேன், மத்தியானம் என்ன சாப்பிட போகிறேன், கண் குளிர பார்க்க வரீங்களா? நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். இப்படியெல்லாம் பேசி உங்களை சாப்பாடு காமிச்சாலும் மயக்க மயக்க பேசினாலும் யாரும் மயங்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படி? என் மேல என்ன உங்களுக்கு விரோதம்? ஏன் எனக்கு என் மேல யாருமே அன்பு காட்ட மாட்டேங்கிறீங்க? என்னை பார்க்க பிடிக்கலையா? பார்க்க பிடிக்கலன்னா பார்த்த உடனே பிடிக்கும். ஓகே, வாங்க அன்பா சாப்பிடலாம். மலமலமலமலன்னு ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஏய், நான் ரெடி. நீங்க ரெடியா? நான் சாப்பிட்றதுக்கு ரெடி, நீங்க பார்க்கறதுக்கு ரெடியா? ஆரம்பிக்கலாமா? இது கத்திரிக்காய் தொக்கு, நிறைய பூண்டு போட்டு சூப்பரா காரசாரமான கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காய் தொக்குல நிறைய பூண்டு தட்டி போட்டேன். ஜிவ்வுன்னு இருக்கு. நல்லா ஒரு வாய் சரியில்லை, சாரி உடம்பு சரியான நேரத்தில் வாயிலாம் ஒரு மாதிரி நம்ம இருக்குள்ள. அந்த கத்திரிக்காய் தொக்கு வேற லெவலா இருக்கு. கொஞ்சம் புளி தண்ணி ஃபைனலாக கரைச்சி ஊற்றணும், ரொம்ப டேஸ்டா இருக்கு. சுடு சாதத்தை பண்ணி சாதம் கொஞ்சமும் ரசம் நிறைய ஊற்றி ரெண்டுமே சேர்த்துட்டு அள்ளி கொண்டாந்துட்டேன். இத்தனை டிஃபின் எங்கே அள்ளி கொண்டு வர? அதனால இது மிளகு ரசம் வச்சு சாதம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் சப்பாத்தி. நீங்கள் நினைக்கலாம் இந்த பிள்ளைங்களை வச்சு சாப்பிட்றீங்கன்னு. இந்த பிள்ளைங்க தான் எனக்கு தோணை, அந்த பிள்ளைங்களுக்கு நான் தோணை. அவங்க இருப்பாங்க, அவங்களுக்குமே சப்பாத்தியை கொண்டாந்து கொடுத்தாச்சு. சாரி, மன்னிச்சுக்கோங்க. அது பக்கத்தில் செப்பல் இருந்தது, சாப்பாடு பக்கத்தில் எல்லாம் தள்ளி தான் இருந்தது, தப்பாக நினச்சிடாதீங்க. பின்ன அதுக்கப்புறம் சுட சப்பாத்தி இப்போ ஆறி போச்சு. பின்ன இது பாருங்க, சொரக்காய் பாசி பயிறு கூட்டு. இந்த ரச சாதத்துக்கு இது சூப்பராக இருக்கும். அதையும் செஞ்சு கொண்டாந்தாச்சு. சப்பாத்திக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பின்ன இது மேத்தி தேப்லா. கொஞ்சம் மேத்தி தேப்லா இருந்தது, காலையில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் மேத்தி தேப்லா ரெண்டு நாளாவது பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதையும் நம்ம டைம் பாஸ்க்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லை காலையில் சாப்பிட்டுக்கலாம். பின்ன இது எங்கள் பெரிய காவட்டுக்கு போயிருந்தேன். அவங்க பூரண பொழி செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. நிறைய நெய்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் அங்கே சாப்பிட்டேன். கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு கொண்டு கொடுன்னு வீட்டில் பிள்ளைக்கு கொடுத்தா கீ போட்டிருக்கு, நெய் போட்டிருக்கு. வேண்டாம் மம்மி, நீங்களே சாப்பிடுங்கன்னு அதையும் தூக்கி கொண்டாந்தாச்சு. நம்ம கடையில் வேலை பார்க்குறோமோ இல்லையோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி மொத்தமாக இப்படி வச்சிடலாம். இதெல்லாம் வம்பாவாது, கெட்டு போவாது. நம்ம இஷ்டப்படுற இடத்துல சாப்பிட்டு மகிழலாம். இன்னைக்கு நோ இட்லி, நோ தோசை. அதனால தான் இந்த மேத்தி தேப்லாவும் பூரன் பொடியும் கொண்டாந்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு டிஷ்ஷுமே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இதை ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட் மேத்தி தேப்லா அண்ட் பூரன் பொடி. ஆனால் இது சாப்பிட்டா எனக்கு இப்போ வயிறு நிறையாது. இனிப்பு பார்த்தீங்களா? மேத்தி தேப்லா காரம் தான், இருந்தாலும் வயிறு நிறையாது. நமக்கு சப்பாத்திலாம் மத்தியானம் சாப்பிட்டு காலையில் சாப்பிட விரும்ப மாட்டோம். இப்போ நான் சாப்பிட போகிறது ரசமும் சொரக்காய் கூட்டும் நம்ம கத்திரிக்காய் தொக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு படியல் அந்த தெய்வத்தை நினச்சி ஒரு வாய் வச்சிடணும். பின்ன அதுக்கப்புறம் கொஞ்சமாக கத்திரிக்காய் தொக்கு அப்படி வச்சு இப்படி பிசையணும். கை நிறைய சாப்பாடு அப்படி அள்ளி உருட்டணும். சுடு கடவுள் நாமத்தை சொல்லி இன்று கொடுத்த அன்னத்தை போல் கடவுள் என்றும் பஞ்சம் இல்லாமல் எனக்கு இந்த அன்னத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி 2 கண்ணை ஊற்றி வாயில் வைக்கணும். இந்த சாப்பாடுக்கு தான் இந்த போராட்டம், இந்த தொழில், இந்த வேலை எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஆண்ட முன்னேற்றத்தில் 3 நேரம் இல்லைனாலும் 2 நேரம் நமக்கு கடவுள் கொடுத்த சாப்பாடுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. நான் என்ன சாப்பிட்றேன், என் வீட்டில் சிம்பிளாக என்ன சமையல் பண்ணுறேன்னு தினமுமே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிடாம நான் அனுப்பேன். முதல் முறையை பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் தாங்க, எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாங்க எல்லோரும் அன்பா சாப்பிடலாம். பாய். போயிட்டு நிறைய ரசத்தை ஊற்றிக்கிட்டு
அப்படியே அதுக்கு மேலே நம்ம இந்த சுரக்காய் கூட்டை போட்டு இப்படி பிசையணும். இந்த சுரக்காய் கூட்டு பாசிப்பயிறு போட்டு வச்சேன். சுரக்காய் யாருக்கேனே உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீர் சத்துள்ள காய். உருட்டி பெருசாக உருண்டை அப்படி எடுக்கணும். கவலை வருத்த வேதனை எல்லாம் மறந்துட்டு வாய் நிறைய வச்சு செவச்சு புழுங்கணும். அவ்வளோதான்.